இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி ஃபேஸ் பண்ணக்கூடியது முதல்ல ஹெல்த் இஷ்யூ தான். அதிகமான ஹெல்த் இஷ்யூ, இந்த கர்மா இஷ்யூ நிறைய இப்ப வந்துட்டு இருக்கு. சுவாமிக்கு பரிகாரம் பண்ணுங்க. என்ன ஏதாவது செய்யலையா, ராசிக்கு ஏதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அது விஷயமா ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி போட்டுக்கொள்ள, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. முன்னோர்கள் என்ன பண்ணான்னு தெரில, ஆனா இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏயா, முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து உனக்கு வேணும், முன்னோர்கள் சேர்த்து வச்ச கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பணங்காசெல்லாம் வேணும். பணம் வாங்கும் போதே உனக்கு அந்த கர்மாவும் ஒன்று சேர்ந்து தான் வருது. இது இல்லாம நீ ஏமாத்தி யாருக்கிட்டையாவது சொத்தை எழுதி பிடிக்கிட்டு வாங்கியிருந்தாலும் உனக்கு உன்னுடைய கர்மா பலன் சும்மா விடாது. மகர ராசி நேயர்களே, 2026 கர்மா பலன் எப்படி இருக்கு? நம்மளுடைய கர்மாலாம் நல்ல கர்மாவா, நம்ம கர்மாலாம் எப்படி இருக்கு, என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, மகர ராசி பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லாம் நடக்குது, ஆனால் தாமதமாக நடக்குது. அதாவது எனக்கு எல்லாமே நடக்குது, ஆனால் தாமதமாக நடக்குது. இது முதல் விஷயம். வாழ்க்கை பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு போகிறது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல. வாழ்க்கையில் பல பொறுப்புகள் இருக்குது. திருவோணம் மகர ராசி, எல்லா இது அவிட்டம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி, பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு அந்த வாழ்க்கை செல்லுகிறது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி ஃபேஸ் பண்ணக்கூடியது முதல்ல ஹெல்த் இஷ்யூ தான். அதிகமான ஹெல்த் இஷ்யூ, இந்த கர்மா இஷ்யூ நிறைய இப்ப வந்துட்டு இருக்கு. முன்பு செய்தது இப்போ இதாக இருக்கான்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீ ப்ராப்ளம் சொல்லுவா. முழங்கால் வலி அல்லது மூட்டு பலவீனமாக ஏற்படுதல், நீ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது போன் வீக்னஸ் அப்படிங்கிறது உண்டு. எலும்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எலும்பு அதாவது போன் வீக்னஸாக இருக்கு, சில விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. மூட்டு தேய்மானம் அல்லது வாதம் போன்ற சிரமங்கள் உருவாகலாம். இதனால பயந்துடாதீங்க. நமக்கு செய்வனை வச்சுட்டாங்களோ, செய்யப்பாட்டு வினை வச்சுட்டாங்களோலாம் பயப்படாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சிறு குறையே சில நேரத்தில் இதுதான். அதாவது நமக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, நமக்கு ஏதோ செஞ்சுட்டான், நம்ம சொந்தக்காரன் ஏதோ செஞ்சுட்டான், அவன் ஏதோ செஞ்சுட்டான், இவன் ஏதோ செஞ்சுட்டான். தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். நான் உண்மையாக சொல்கிறேன். அதெல்லாம் தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அதனால் உடம்பு சரியில்லையா, என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம், நம்மளுடைய கர்மாவை அது சுவாமிக்கு பரிகாரம் பண்ணுங்க. என்ன ஏதாவது செய்யலையா, ராசிக்கு ஏதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அது விஷயமா ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி போட்டுக்கொள்ள, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. அதனால் எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத மகர ராசி யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் நிதர்சனமான உண்மை, அதுக்காக சொல்கிறேன். கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, கால்சியம் குறைபாடுகள் நிறையா இருக்குது. டென்டல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. பல்லு சம்மந்தப்பட்ட, பல்லு ஈரல் சம்மந்தப்பட்ட, சில பேருக்கு பல்லு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். லைனாக 4 பல்லு எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுல, கீழே 2 மேலே 2 எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுல, வேறு வழி இல்லை. பல்லு எடுத்துதான் ஆகணும், போய் பார்த்துக்கோ. குரோனிக் பேக் பெயின், நீண்ட கால முதுகு வலி அல்லது கவனமாக இருக்க வேண்டியது எக்ஸாக்ஷன். அதிக உழைப்பு, உடல் சோர்வு, மன சோர்வு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் உனக்கு இருக்கு. முன்னோர் கர்மா பற்றிய நம்பிக்கையால் சிலர் பரிகாரம் செய்ய விரும்பலாம். என் முன்னோர்கள் என்ன பண்ணான்னு தெரில, ஆனால் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏயா, முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து உனக்கு வேணும், முன்னோர்கள் சேர்த்து வச்ச கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பணங்காசெல்லாம் வேணும். அவன் செஞ்சுட்டு போன கர்மா, பணம் வாங்கும்போதே உனக்கு அந்த கர்மாவும் ஒன்று சேர்ந்து தான் வருது. இது இல்லாமல் நீ ஏமாற்றி யாருக்கிட்டையாவது சொத்தை எழுதி பிடிக்கிட்டு வாங்கியிருந்தாலும் உனக்கு உன்னுடைய கர்மா பலன் சும்மா விடாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பயம் இருக்கும். கந்திருஷ்டி இருக்குமா, நமக்கு என்ன இருக்கும், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். மலை உச்சியை அடைவது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அங்கே நிலைத்து நிற்பவர்கள் சிலரே. உங்கள் பொறுமையும் நல்ல கர்மாவும் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக உயர்த்தும், நல்லபடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ப்ரமோஷன் டிலே இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா வியாபார வளர்ச்சி மந்தமாக இருக்குது, இன்கம் பிளாக் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் இருக்குது, ஒர்க் பிளேஸில் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது, லோன்லினஸ் அதிகமாக இருக்குது, தனிமை அதிகமாக இருக்குது, ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ உனக்கான ஆலயம்
தோடி குளம் அப்படின்னு பேர். தோடி குளம். தோடி, எஸ் தோடி. தோடி குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. கர்மால நான் செக் பண்ணினதுல தோடி குளம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க போயிட்டு வந்தாலும் நல்லது. அல்லது கொடுமுடி. தோடி குளம்ங்கிறது ஃபர்ஸ்ட் கோவில். 2வது கொடுமுடி ஆலயம். போயிட்டு வாங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலன்ல 12 ராசிக்கான பொது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தம்ங்கிறது பார்க்குறேன், அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு இன்ன ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும், அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும், என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.